மிரட்டும் விழிகள், முறுக்கு மீசை, கையில் வீச்சரிவாள், கம்பீரமான உருவத்தோடு நமது ஊரின் எல்லையில் என்றென்றும் காவல் இருப்பவன், காற்றிலே அருவமாய் கலந்தவன், கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வருபவன், கள்ளழகரின் காவல்காரன். யார் இந்த கருப்பசாமி? மலையாள தேசத்து மாந்திரீகவாதி கள்ளழகரின் காவலாளியான கதை உங்களுக்கு தெரியுமா? தெரிந்து கொள்ளலாம். நமது ஊரில் கிராமங்கள் தோறும் எல்லை தெய்வங்கள் காவல் இருக்கின்றன. இந்த எல்லை தெய்வங்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒவ்வொரு புராண கதைகள் இருக்கிறது. இப்படி சங்கலி கருப்பன், முனியாண்டிச்சி, பெரியாண்டிச்சி, ஐயனார், கருப்பணசாமி என பல பெயர்களில் ஒவ்வொரு ஊரிலும் ஒரு காவல் தெய்வம் கட்டாயம் இருக்கும். அப்படி ஒவ்வொரு ஊரிலும் ஒரு கருப்பசாமியும் காவல் இருக்கிறார். ஆனால் ஒவ்வொரு கருப்பசாமிக்கும் ஊருக்கு ஏற்றது போல ஒவ்வொரு செவிவழி புராண கதைகள் இருக்கிறது. அப்படி கருப்பசாமி பிறந்ததற்கும் ராமாயண கதை ஒன்று சொல்லப்படுகிறது. இந்த கதை நாட்டுப்புற கதையோடு தோன்றிய புனைவு கதை. நீங்க கருப்பனை வேண்டிக்கிட்டு உங்க வேண்டுதல்கள் நிறைவேறுச்சு அப்படின்னா மறக்காம அதை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இதே போல இன்னும் நிறைய அப்டேட்ஸ்க்கு தொடர்ந்து இணைந்திருங்க. தேங்க்யூ.